students, welcome to Rishi's Academy. நம்ம டுடே தினமணி நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் பார்க்கலாம். முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் விரிவாக்கம் பண்ண போகிறாங்க தமிழக அரசாங்கம் ஜூலை 15. இந்த ஜூலை 15 இந்த டேயோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா காமராஜர் பிறந்த தினம். இந்த ஸ்கீம் விரிவாக்கம் பொறுத்த வரைக்கும் 3995 கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் இதை எக்ஸ்டென்ஷன் பண்ண போகிறாங்க. இதனால் 2,23,536 மாணவ மாணவியர்கள் இதனால் பயன்பெறுவாங்க. இந்த விரிவாக்க திட்டத்தை பார்த்திங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் தொடங்கி வைக்க போகிறாங்க தமிழக முதலமைச்சர். தென் நெக்ஸ்ட் ஒன், ட்ரம்ப் மீது துப்பாக்கிச்சூடு, அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். ஒரு அன்ஃபார்ச்சுனேட் இன்சிடெண்ட் அமெரிக்காவில் நடைபெற்றிருக்கு. அமெரிக்கா பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா டிசம்பர் 5 அமெரிக்க அதிபர் தேர்தல் பிரசிடெண்ட் எலெக்ஷன் நடைபெற போகுது. அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் முதலாக ஜனாதிபதி தேர்தல் எப்போ நடைபெற்றது பார்த்திங்கன்னா 1788 நடைபெற்றது. 4 வருடத்துக்கு ஒரு தடவை அமெரிக்காவில் ஜனாதிபதி எலெக்ஷன் நடைபெறும். 4 இயர்ஸ் ஒன்ஸ் பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் பிரசிடெண்ட் எலெக்ஷன் நடைபெறும். அமெரிக்கா பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் நடைபெறுது. அமெரிக்காவில் பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் நடைபெறுது. இந்தியாவில் பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் நடைபெறுது. ஸோ இந்த ஃபேக்ட்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் அமெரிக்கா ஜனாதிபதி தேர்தல் நடைபெற போகுது. தென் காலை உணவு திட்டம் முதற்கட்டமாக எப்போ தொடங்கி வச்சாங்க பார்த்திங்கன்னா 15/9/2022 இந்த டேட்டை பார்த்துக்கோங்க. காலை உணவு திட்டம் முதற்கட்டமாக 15/9/2022 தொடங்கி வச்சாங்க. அந்த டைமில் பார்த்திங்கன்னா 1545 கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் இந்த ஸ்கீமை தொடங்கி வச்சாங்க. தென் எடிட்டோரியல் பேஜ் காமராஜர் பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம காமராஜர் பற்றி பேசிக் விஷயங்கள் பார்க்கலாம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஜூலை 15 காமராஜருடைய பிறந்த தினம், பர்த் ஆனிவர்சரி. இந்த டே பார்த்திங்கன்னா தமிழக அரசாங்கம் எஜுகேஷன் டெவலப்மெண்ட் டேயாக அறிவிச்சிருக்காங்க. எஜுகேஷன் டெவலப்மெண்ட் டே, கல்வி வளர்ச்சி நாளாக அறிவிச்சிருக்காங்க தமிழக அரசாங்கம். காமராஜர் பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் முதலமைச்சராக இருந்திருக்காரு. 13 ஏப்ரல் 1954 முதல் அக்டோபர் 2 1963 வரைக்கும் தமிழகத்தில் முதலமைச்சராக இருந்திருக்கார். 13 ஏப்ரல் 1954 முதல் அக்டோபர் 2 1963 வரைக்கும் தமிழகத்தில் முதலமைச்சராக இருந்திருக்காரு. பொலிட்டிக்ஸை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா இவரை கிங் மேக்கர்னு சொல்லுவாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். பொலிட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும், அரசியலை பொறுத்த வரைக்கும் கிங் மேக்கர்னு சொல்லுவாங்க. அண்ட் இவர் பார்த்திங்கன்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸில் பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காரு. 1964 முதல் 67 வரைக்கும் இந்திய தேசிய காங்கிரஸில் தலைவராக இருந்திருக்காரு. இந்த டைமில் தான் பார்த்திங்கன்னா லால் பகதூர் சாஸ்திரியை பிரைம் மினிஸ்டராக மாற்றுறதில் இவருடைய பங்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ இவருடைய காரணமாக தான் பார்த்திங்கன்னா லால் பகதூர் சாஸ்திரி பிரைம் மினிஸ்டராக ஆனார். அண்டு இவருடைய டெத் ஆனிவர்சரி பார்த்திங்கன்னா அக்டோபர் 2. இந்த அக்டோபர் 2 இந்த டேயில் தான் பார்த்திங்கன்னா லால் பகதூர் சாஸ்திரி அவர் பிறந்தார். அண்ட் அதே மாதிரி மகாத்மா காந்தி பிறந்த தினம். மகாத்மா காந்தி பிறந்த தினம், லால் பகதூர் சாஸ்திரி பிறந்த தினம் அக்டோபர் 2. இந்த டேயில் தான் பார்த்திங்கன்னா காமராஜர் இறந்து போகிறாரு. அண்ட் இவர் பார்த்திங்கன்னா தமிழகத்தில் 1940 தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில் தலைவராகிறார். 1940 தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில் தலைவராகிறார். அந்த டைமில் ராஜாஜியை தோற்கடிக்கிறார். தென் பிரதமரின் மரம் நடும் முன்னெடுப்பு, பருவநிலை மாற்ற சவாலுக்கு பதிலடி. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு உலக சாதனை படைச்சிருக்காங்க. மத்திய பிரதேஷில் பார்த்திங்கன்னா 12 லட்சம் மரக்கன்றுகள் நட்டு உலக சாதனை படைச்சிருக்காங்க. மத்திய பிரதேஷில் 15 லட்சம், 11 lakhs. இந்த டேட்டா பார்த்துக்கோங்க. தென் நெக்ஸ்ட் ஒன், 46 ஆண்டுகளுக்கு பின் மீண்டும் திறப்பு. பூரி ஜெகநாதர் கோவில் பொக்கிஷ அறையில்
அரசின் குழுவினர் ஆய்வு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பூரி ஜெகநாதர் கோவில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இம்பார்ட்டன்ட். கொஷின் கேட்குறதுக்கான சான்ஸ் இருக்குது. இந்த பூரி ஜெகநாதர் கோவில் இந்த டெம்பிள் வந்து பார்த்திங்கன்னா கலிங்கா ஆர்கிடெக்சரில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஆர்கிடெக்சரில் வந்து பார்த்திங்கன்னா தெவிலான்னு சொல்லுவாங்க. தெவிலா அதாவது நம்மளுடைய திராவிடியன் ஆர்கிடெக்சரில் வந்து பார்த்திங்கன்னா விமானா கோபுரா இருக்கிறது மாதிரி அங்கே வந்து பார்த்திங்கன்னா தெவிலாங்கிற ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். இந்த டெம்பிள் வந்து பார்த்திங்கன்னா 12th centuryயில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாங்க. ஈஸ்டர்ன் கங்கா டைனாசிட்டியை சார்ந்த ஒரு ராஜா அனந்தவர்மன் சொடகங்கா இந்த ராஜா தான் பார்த்திங்கன்னா இந்த டெம்பிளை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க இன் கலிங்கா ஆர்கிடெக்சர். இந்த டெம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஒடிசா மாநிலத்தில் லொக்கேட் ஆகிருக்கு. தென் ஒரு ஃபேக்ட், காங்கிரஸ் மக்களவை குழு துணைத் தலைவராக கௌரவ் கோகோய் தேர்வு. தென் ஸ்போர்ட்ஸ் நியூஸ். குரூப் 2 ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. விம்பிள்டன் டென்னிஸ் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள்ஸ் பிரிவில் அல்கராஸ் வெற்றி பெற்றிருக்காரு. அல்கராஸை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா இவர் வந்து ஸ்பெயின் நாட்டை சார்ந்தவர். அண்ட் செகண்ட் பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா செர்பியா நாட்டை சார்ந்த நோவக் ஜோக்கோவிச் வந்து செகண்ட் பிளேஸில் வந்திருக்கார். அண்ட் இரட்டையர் போட்டியில் மகளிரை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் பிளேஸில் யார் வந்திருக்காங்கன்னா அமெரிக்காவின் டெய்லர், செக் குடியரசின் கேத்ரினா இவங்க வந்து மகளிர் பிரிவில் வெற்றி பெற்றிருக்காங்க. ஆடவர் இரட்டையர் பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா இறுதி சுற்றில் ஃபின்லாண்டின் ஹேரி அண்ட் அதே மாதிரி பிரிட்டனின் ஹென்றி வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ இந்த ஒற்றையர் பிரிவு இரட்டையர் பிரிவு இது ரெண்டுமே பார்த்துக்கோங்க. யார் வெற்றி பெற்றிருக்காங்க, எந்த நாட்டை சார்ந்தவர், இதெல்லாமே கொஸ்டின் கேட்குறதுக்கான சான்ஸ் இருக்குது. தென் நேபாள பிரதமராக KP சர்மா ஒலி நியமனம், இன்று பதவியேற்பு. இவர் எந்த கட்சியை சார்ந்தவர் பார்த்திங்கன்னா நேபாள கம்யூனிஸ்ட் கட்சி, ஐக்கிய மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கட்சி, இந்த கட்சியை சார்ந்தவர் தான் KP சர்மா ஒலி.